Hello everyone, welcome to Melbourne Sushi Kitchen. இன்னைக்கு அருமையான வேர்க்கடலை சட்னி செய்யலாம். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1 கையளவுக்கு வேர்க்கடலை, பூண்டு பல் 2 போட்டுக்கலாம், 2 பச்சை மிளகாய், இந்த சட்னி நல்லா டேஸ்டா இருக்கும். ஏன்னா நம்ம வேர்க்கடலை செஞ்சாலே ரொம்ப அருமையா இருக்கும் டேஸ்ட். ரெண்டு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கிறேன். ஒரு 5 கொத்து அளவுக்கு போட்டுக்கலாம். கருவேப்பிலையில் அயன் கண்ணுக்கு ரொம்ப நல்லது, தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. அதனால எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன். மல்லித்தலைகள் இருந்தால் அதையும் போட்டு வதக்கிக்கலாம், ஆப்ஷன் தான் அது. நான் ஒரு கையளவுக்கு மல்லித்தலை போட்டிருக்கேன். நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூட்லேயே அதை வதக்கிக்கலாம். ஆறின பிறகு மிக்சியில் நல்லா மை போல் அரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு புளி, உப்பு, சூப்பரா இருக்கு சட்னி. இட்லி, தோசை, பொங்கல், ஆப்பம் இதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.